மக நட்சத்திரக்காரர்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி புகழினுடைய உச்சத்தை தொடுவாங்க. ஏன்னா சிம்மம் மகம் அப்படிங்கிறதே மிகச்சிறந்த ஆளுமைகளை உருவாக்குறது, மிகச்சிறந்த படைப்புகளை உருவாக்குறது, மிகச்சிறந்த வழிநடத்தி செல்லக்கூடிய ஆளுமை திறனை இவர்களுக்கு கொடுக்கக்கூடியது. எந்த சூழ்நிலை வந்தாலும் பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடிய தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடியது. அந்த தன்னம்பிக்கையில தான் வைத்த நம்பிக்கையில் அவநம்பிக்கை வைக்காத குணத்தை கொடுக்கக்கூடியது. இதெல்லாமே சிம்ம மகத்தினுடைய ஒரு சிறப்புகளா இருக்கிறதுனால இவங்க வாழ்க்கையில இந்த தசாபலன்களும் சரியாக அமைந்தால், அதுலேயும் குறிப்பா அந்த தசாபலன்கள் லக்கணத்திற்கு சாதகமாக அமைந்தா மக நட்சத்திரக்காரர்கள் நீங்க சொன்ன மாதிரி ஜெகத்தை ஆள பிறந்தவர்கள்ங்கிறது இந்த தசாபுத்திலேயே தெளிவாயிரும். எத்தனையோ மக நட்சத்திரத்துல பிறந்தவங்க பெரிய அரசியல் தலைவர்களா, பெரிய பெரிய ஆட்களா, மன்னாதி மன்னர்களாக, எவ்வளவு பெரிய ஜாம்பவான்களையும் எதிர்க்கக்கூடிய துணிவு கொண்டவர்களாக, ஒரு தனி பெண்மணியாகவே இருந்தாலும் கூட இன்னைக்கு அவங்க இல்லைன்னு சொல்லி நாடே இயங்கும் அளவிற்கு கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆளுமை பிறந்த நட்சத்திரம் தான் மக நட்சத்திரம். யாருன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். நிச்சயமா ஜெயலலிதா அம்மா என்று எல்லாரும் கொண்டாடக்கூடிய அந்த அம்மாவே பிறந்த நட்சத்திரம் தான் மக நட்சத்திரம்.